வணக்கம். நம்ம எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஒரு மூலையில இந்த நீல நிற வாஸ்லின் டப்பா இருக்கும் இல்லையா? பல வருஷமா தலைமுறையா இத பார்த்திருக்கோம். உதட்டு வெடிச்சா மட்டும் எடுத்து பூசுற ஒரு சாதாரண பொருளா தான் இத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த சின்ன டப்பாவுக்குள்ள ஒரு பெரிய அழகு குறிப்பு ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இத்தனை வருஷமா நம்ம கண்ணு முன்னாடியே இருந்த அந்த ரகசியத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூடவே இத்தனை வருஷமா இருக்கிற இந்த வாஸ்லினை பத்தி நமக்கு முழுசா தெரியுமா இல்ல தெரியாதா? வாங்க, அதோட உண்மையான சக்தி என்னன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, முதல் விஷயமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். நம்ம எல்லாருமே வாஸ்லின் ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது சருமத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும்னா தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. வாஸ்லின் சருமத்துக்கு ஈரப்பதம் கொடுக்காது. அதுக்கு பதிலா நம்ம சருமத்துல ஏற்கனவே இருக்கிற ஈரப்பதம் வெளியே காத்துல காணாம போகாம ஒரு பூட்டு போட்டு பத்திரமா பாதுகாக்கும். ஆமாங்க, இது ஒரு பூட்டு மாதிரி தான் வேலை செய்யுது. அப்போ இந்த பூட்டி வைக்கிற சக்தி அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அறிவியல் விஷயம்தான். ஆனா இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே வாசலினை நீங்க பார்க்குற விதமே மொத்தமா மாறிடும் பாருங்க. இந்த சீலண்ட், அதாவது அக்ளூசிவ்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்னா நம்ம சருமத்துக்கு மேல ஒரு கண்ணுக்கு தெரியாத மெல்லிய படலத்தை உருவாக்கும். இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இதனால நம்ம சருமத்துக்குள்ளே இருக்கிற நல்ல ஈரப்பதம் ஆவியாகி வெளியே போகவே போகாது, உள்ளேயே பத்திரமா இருக்கும். இன்னும் சுலபமா சொல்லணும்னா, ஒரு பாத்திரத்துல சூடா குழம்பு வச்சுட்டு ஒரு மூடி போட்டா எப்படி வாசனை சூடு எல்லாம் வெளியே போகாம உள்ளேயே இருக்குமோ, அதே மாதிரி தான் வாசலின் நம்ம சருமத்துக்கு ஒரு மூடி மாதிரி வேலை செய்யுது. அவ்வளவுதான் விஷயம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாஸ்லின் ஒரு மூடி மட்டும் தானே. அதனால வெறும் காஞ்சி போன சருமத்துல அதை மட்டும் தனியா தடவுனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ இதை எப்படி சரியா பயன்படுத்துறது? முதல்ல முகத்தை கழுவிட்டு சருமம் லேசா ஈரமா இருக்கும்போதே நீங்க பயன்படுத்துற மாய்ஸ்சரைசரையோ இல்ல வேற ஏதாவது ஈரப்பதம் உள்ள பொருளையோ தடவிட்டு அதுக்கு மேல வாஸ்லின் பூசினாதான் அந்த ஈரப்பதம் உள்ளேயே பத்திரமா லாக் ஆகும். இப்ப வாங்க, முக்கியமான பகுதிக்கு போகலாம். இந்த வாஸ்லினோட சில வீட்டு பொருட்களை சேர்க்கும்போது அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகும். உங்க சர்மத்தை இளமையாவும் பொலிவாவும் மாத்த போற 5 எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வீட்டு வைத்தியம் இதோ உங்களுக்காக. முதல்ல சருமம் ரொம்ப வறண்டு போய் இழுத்து பிடிச்ச மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு அருமையான கலவை. குறிப்பா நமக்கு வயசு ஆக ஆக சருமம் ரொம்ப மெலிசாகிடும், வறட்சியும் அதிகமாகிடும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதை செய்யறது ரொம்பவே சுலபம். 1 ஸ்பூன் வாஸ்லினோட 1 ஸ்பூன் சுத்தமான கற்றாழை ஜெல்லை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஒன்னு சேர ஒரு கிரீம் மாதிரி கலக்குங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கை, கால், முட்டி மாதிரி ரொம்ப வறண்டு போன இடங்கள்ல இதை தடவிட்டு படுங்க. இந்த கலவை பாத வெடிப்பு, வறண்டு போன முழங்க, பாத்திரம் தேய்ச்சு காய்த்து போன கைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. வயசானவங்களோட மெலிசான சருமத்துக்கு இது நல்ல ஊட்டத்தை கொடுக்கும். காலையில எந்திரிச்சு பாருங்க, உங்க சருமம் பட்டு மாதிரி அவ்ளோ மென்மையா இருக்கும். அடுத்ததா, நம்ம சருமத்துல சில சமயம் ஏற்படுற எரிச்சல், தடிப்பு, சிவந்து போறது மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணி முகத்துக்கு ஒரு இதமான பொலிவை கொடுக்கிற கலவைய பார்க்கலாம். இதுக்கு நாம பயன்படுத்த போறது நம்ம சமையலறையில இருக்கிற மஞ்சள். 1 ஸ்பூன் வாஸ்லினோட 1/4 ஸ்பூன் சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் தூளை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. இத வெயில்ல போயிட்டு வந்ததால சிவந்து போன இடங்கள்லயோ சின்ன சின்ன தடிப்புகள் மாலையோ தடவி ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டுட்டு அப்புறமா கழுவிடுங்க. குறிப்பா இத பாக்குற ஆண்களுக்கு ஷேவிங் செஞ்ச பிறகு வர்ற எரிச்சலுக்கு இது ஒரு அருமையான மருந்து. அது மட்டும் இல்லாம வெயில்ல அலைஞ்சதால சர்மம் கருத்து போனாலும் சின்ன சின்ன தடிப்புகள் வந்தாலும் இது உடனே சரி பண்ணிடும். இப்போ நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கலவைக்கு வந்தாச்சு. வயசான தோற்றத்துக்கு முக்கிய காரணமான சுருக்கங்களையும் கரும்புள்ளிகளையும் சரி செய்யற ஒரு சூப்பரான வழி இது. இதுவும் ரொம்ப சுலபம். மருந்து கடையில வைட்டமின் இ கேப்சூல் கிடைக்கும். அதுல ஒன்னை எடுத்து ஒரு சின்ன ஊசியால குத்தி உள்ள இருக்கிற எண்ணெய 1 ஸ்பூன் வாஸ்லினோட நல்லா கலந்துக்கோங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகத்துல கரும்பு புள்ளி, சுருக்கம் இருக்கிற இடங்கள்ல மட்டும் இதை தொட்டு வைங்க. இத வாரத்துக்கு ஒரு 3 நாள் செஞ்சா போதும். இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்கும். கண்ணுக்கு கீழே வர்ற சின்ன சின்ன கோடுகளையும் இது சரி பண்ணும். இது ஒரு அருமையான நைட் ரிப்பேர் கிரீம் மாதிரி வேலை செய்யும். சில சமயம் நம்ம முகம் ரொம்ப சோர்வாவும் ஒரு மாதிரி டல்லாவும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல முகத்துக்கு உடனடியா ஒரு புத்துணர்ச்சியையும் பிரகாசத்தையும் கொடுக்க இந்த கலவை ரொம்பவே உதவும். 1 ஸ்பூன் வாஸ்லினோட 1 ஸ்பூன் பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா அடிச்சிங்கன்னா ஒரு லேசான சாஃப்டான கிரீம் மாதிரி வரும். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி முகத்துல இதை தடவி மெதுவா மசாஜ் செஞ்சுட்டு படுங்க. இது ரொம்ப மென்மையானது, அதனால எல்லா விதமான சர்மம் உள்ளவங்களும் தினமும் பயன்படுத்தலாம். காலையில எந்திரிக்கும் போது உங்க முகம் நல்ல பிரகாசமா புத்துணர்ச்சியா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. கடைசியா
இயற்கையோட ஒரு வரம்னு சொல்லப்படுற தேனை வச்சு ஒரு அருமையான கலவை. தேன்ல இயற்கையாவே புண்களை ஆத்துற சக்தியும் கிருமிகள் அழிக்கிற தன்மையும் இருக்கு. ஒரு ஸ்பூன் வாஸ்லினோட ஒரு ஸ்பூன் சுத்தமான தேனை கலந்துக்கோங்க. இத முகத்துல ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு கழுவிடலாம். அப்படி இல்லனா உதடு வெடிப்புக்கு இத ராத்திரி முழுக்க தடவிட்டு படுத்தீங்கன்னா காலையில உங்க உதடு குழந்தை உதடு மாதிரி பூ போல மென்மையாகிடும். சரி, இவ்ளோ நன்மைகள் இருந்தாலும் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். வாஸ்லின் எல்லாருக்கும், குறிப்பா முகத்துக்கு எல்லா நேரத்திலயும் சரி வராது. உங்க முகம் எண்ணெய் வடிகிற சருமமா இருந்தா இல்ல அடிக்கடி முகப்பரு வருதுன்னா தயவு செஞ்சு வாஸ்லினை முகத்துல பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது சருமத்துல இருக்கிற சின்ன சின்ன துளைகளை அடைச்சு பருக்களை இன்னும் அதிகமாக்கிடும். அதே போல பூஞ்சை தொற்று இருக்கிறவங்களும் கடற்கரை மாதிரி ரொம்ப ஈரப்பதமுள்ள ஊர்கள்ல இருக்கிறவங்களும் இத முகத்துக்கு போடாம இருக்கிறது தான் நல்லது. பாத்தீங்களா, இத்தனை வருஷமா நம்ம கண்ணு முன்னாடியே இருந்த ஒரு சாதாரண பொருள் நம்ம சரியா பயன்படுத்தினா எவ்வளோ அற்புதங்களை செய்யுதுன்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, நாம இன்னைக்கு பார்த்த இந்த 5 ரகசியங்கள்ல உங்க சருமத்துக்கு எது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதை முதல்ல செஞ்சு பார்க்க போறீங்க? மறக்காம முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க சருமத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. வணக்கம். நம்ம எல்லாரும்